தேவர் இன வரலாற்றில் இப்படி ஒரு தலைவரை இதற்கு முன்னதாக பார்த்ததும் இல்லை. இனி பார்க்கப் போவதும் இல்லை. ஆம், அந்த வீர திருமகன்தான் சண்முகையா பாண்டியன். ரஜினி சார் படத்துல பேசின டைலாக் பேரை கேட்டவுடனே சும்மா அதிருத்துல என்று பேசியிருப்பார். உண்மையில் அந்த டைலாக் சண்முகையா பாண்டியன் அவர்களுக்கே பொருந்தும். நமது தேவர் தொலைக்காட்சி சார்பாக பல மாதங்கள் அவருடன் ஒரே வீட்டில் தங்கியிருக்கிறோம். அசைவ உணவுகள் அவ்வளவு சுவையாக சமைத்துக் கொடுப்பார். எந்நேரமும் இனத்தை பற்றிய சிந்தனையிலேயே இருப்பார். நம்ம தம்பிங்க மேல அதிகப்படியான வழக்குகளை சரிசெய்ய முயற்சி செய்ய போய் அத கருணாநிதி அழகா ஏமாத்தி சந்திக்கவும் வச்சு புரளியை கிளம்பிட்டாங்க. என்ன நடந்தது என்று அப்போது சொல்லக்கூட நம்ம கிட்ட பத்திரிக்கையோ ஊடகமோ இல்லாமல் போச்சு. நம்ம ஜனமும் அதை அப்படியே நம்பி ஒரு இனத்தோட அரசியல் விடுதலைய இப்படி கெடுத்துட்டாங்களே என்று ஆதங்கப்படுவார் என்று தேவர் தொலைக்காட்சியின் நிறுவனர் ஏனாதி பூங்கதிர்வேல் அவர்கள் தெரிவித்தார். இப்போது தலைவர் நம்முடன் இல்லை. ஆனால் அவரது ஆத்ம மகிழ்வுக்கு ஏற்ப அவரது அரசியல் பயணம், வாழ்வில் நடந்த சம்பவங்களை தொடர்ந்து பதிவு செய்கிறோம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பின்தொடர்ந்து வாருங்கள். சண்முகையா பாண்டியன் வாழ்க என்று மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். 1998 ஆண்டு கமுதியில் நடைபெற்ற உண்ணாவிரத பொதுக்கூட்டத்தில் சண்முகையா பாண்டியன் அவர்கள் பேசியதை பலர் கேட்டிருப்பீர்கள். ஏஐ தொழில்நுட்பம் ரீதியாக தலைவரே பேசும் காட்சியை உருவாக்கியுள்ளோம். இனி ஏஐ மூலமாக நமது தொலைக்காட்சி சேவைகள் இருக்கும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். பெயர் சொல்லி அழைக்க முடியாத அளவிற்கு என் முன்னால் திரண்டிருக்கிற தேவர் சமுதாயத்தின் நிர்வாகிகளே, நடமாடும் தெய்வங்களாக என் முன்னால் திரண்டிருக்கிற தேவர் சமுதாயத்தின் பெரியோர்களே, புலியை முரத்தால் அடித்தாலே மரத்தி வீர மங்கை ராணி வேலு நாச்சியாரின் பரம்பரையை என் முன்னால் திரண்டிருந்து வாழ்த்திக் கொண்டிருக்கிற தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, பள்ளிக்கூட மாணவ மாணவிகளே, தேவ இனத்தின் இளைஞர் அணியைச் சேர்ந்த புரட்சி பூக்களாய் ரத்த நாளங்களாய் எனது இதய துடிப்புகளாய் என் முன்னால் திரண்டிருந்து வாழ்த்திக் கொண்டிருக்கிற இளைஞர் அணியைச் சேர்ந்த என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, நவரச நாயகனின் அருந்தவ புதல்வனும் என் உயிரினும் மேலான அன்பு சகோதரன் கார்த்திக் அவர்களின் ரசிகர் மன்ற உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். 2 கோடி மக்களை கொண்ட தேவர் சமுதாயத்தை ஒரே இடத்தில் திரட்டி காட்ட வேண்டும் என்று 15 ஆண்டுகளுக்கு முன்பு முழுமூச்சாக பாடுபட்டவர் நவரச நாயகன் முத்துராமன். அந்த ஒரே காரணத்திற்காக என் உயிரினும் மேலான அன்பு சகோதரன் கார்த்திக் என்று நான் கேட்கிறேன். சில பெயர்கள் விடுபட்டுறோம், யார் வருத்தப்பட்டுடாங்க. அந்த குறிப்புகள் இந்த ஒன்றிய நிர்வாகிகள் எனக்கு குறிப்பை எழுதி கொடுக்கணும், அவங்க எழுதி கொடுக்க தவறியிருக்காங்க. அதுல சில பேர் விட்டுருச்சுன்னு சொன்னா நீங்க யாரும் வருத்தப்படக்கூடாது. நம்மளுக்குள்ள சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்கத்தான் செய்யும், அதை பொறுத்து போகணும். நம்ம என்ன அரசியல்வாதி கிடையாது. அரசியல் என்பது உங்கள் காலை கிடக்க சிறப்பு, நான் உங்கள் அறையில் இருக்கும் வேட்டி என்பதை நீங்கள் சிந்தையில் கூட மறந்துவிடக் கூடாது. நான் எதற்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால், நமது முன்னோர்கள் மூதாதைகள் மன்னர்கள் இந்த மண்ணில் தியாகம் செய்துவிட்டு சென்றிருக்கிறார்கள், ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள், சரித்திரம் படைத்திருக்கிறார்கள், வரலாறு நிகழ்த்தி இருக்கிறார்கள். அப்பேற்பட்ட சமுதாயத்தை தமிழக முதலமைச்சர் அளித்துக் கொண்டிருக்கிறான். நான் சொன்ன உடனே எல்லாரும் நினைப்பார்கள், சண்முகையா பாண்டியன் கருணாநிதியை பேசிட்டாருன்னு ஊருக்கு 2 திமுக காரர்கள் கொல்லியைக்கு போன மாதிரி அழைகிறார். என்னையா இது? திமுக கார திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தேவர் சமுதாயத்திற்கும் என்ன இருக்கிறது? நம்ம சமுதாயத்தை அழித்துக் கொண்டிருக்கிறான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். அப்படி இருக்கிற பொழுது என்ன ஊருக்கு 2 பேர், நீங்க என்ன உங்க பேத்தியா மகனா இல்ல நம்ம சித்தாத்த மகனா இல்ல பெரியாத்த மகனா? அவன் தொழில் கட்டி அடிச்ச பரம்பரைக்கு நமக்கு என்ன இருக்குங்க? இது வீரவைக்க சமுதாயம், ரத்தம் சிந்திய பரம்பரை, சரித்திரம் படைத்த பரம்பரை, வரலாறு நிகழ்த்திய பரம்பரை, தோட்டாக்களுக்கு பலியாகி வீர சுதந்திரம் பெற வேண்டும் என்று நம் மண்ணில் உயிர் தியாகம் செய்த பரம்பரை. அப்பேற்பட்ட பரம்பரை அல்லவா நம் மண்ணில் அழித்துக் கொண்டிருக்கிறான் தமிழ்நாட்டோட முதலமைச்சர். உண்ணாவிரதத்துக்கு தடை விதிப்பான என்ன மயிரப்புடுங்க போற? இந்த சண்முகையா பாண்டியன் உயிரோடு இருக்கும் வரை இந்த 2 கோடி மக்களை கொண்ட சமுதாயத்தை மறக்குவதற்கு இந்த நாட்டில் ஒருவனும் பிறக்கவில்லை, இனி பிறக்க போவதும் கிடையாது. ஒரு மயிரை பண்ண முடியாது. என்னடா செஞ்சிருவான்? சட்டம் ஒரு இருட்டறை, சட்ட ரப்பர் எப்படி வேணாலும் வளைக்கலாம். இந்த தேவர் இனத்துக்கு சட்டம் அப்படி கும்புற வளையும். பாருங்க, பொறுத்திருந்து எலும்பு எண்ணி விட கருணாநிதி ஒழுங்கா இருந்துடும். நினைக்கிற மாதிரி கிடையாது. பாரு, இந்த சண்முகையா பாண்டியன் சொன்ன வாக்கு பழிக்கும். நாம் மழை பெய்யாது என்று சொன்னால் பெய்யாது, இந்த ஆட்சி கவிழும் என்றால் கவிழும், இவனுக்கு சொட்ட ஓடிவரும் என்றால் ஓடிவரும். இதுதான் நிச்சயம். பொறுத்திருந்து பாருங்கள். நான் சொன்னேன், ஜனவரி மாதம் திராவிட
மத்திய சர்க்கார் கவிழும் என்று சொன்னேன். டிசம்பர் மாதமே கவிழ்ந்து விட்டது. அதே மாதிரி பிஜேபி ஆட்சியை பிடிப்பான் என்று சொல்லியிருக்கிறேன். விரைவில் பாருங்கள், பிஜேபி ஆட்சியை பிடிக்கிறான், வாஜ்பாய் பிரதமர். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்து சொல்கிறேன், ஜூன் 3ஆம் தேதி தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கருணாநிதி உயிரோடு இருக்க மாட்டார், அல்லது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி நிச்சயம் தமிழகத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்காது. எல்லாரும் சொல்வார்கள், என்ன சண்மையா பாண்டே டேட்டை பிக்ஸ் பண்ணி சொல்றாரு, எதுவும் திமுக விடுதலை புலிக்கும் சண்மையா பாண்டியனுக்கு பின்னால தொடர்பு இருக்கா அப்படிமா. தப்பித்தவரி மு.க. ஸ்டாலின் பதவிக்கு ஆசைப்பட்டு அப்பனை புடலிச்சு கொண்டுட்டான்னா சண்மையா பாண்டியன் ஒண்ணு அக்யூஸ்ட். இப்படிதான் இருக்கு நிலவரம். எப்படி இருக்கு, பெற்ற தகப்பனை கூட பதவிக்கு கொள்ளுக்கு இந்த நாட்டுல மேல வர பரம்பரை ரெடியாக இருக்கிறது. பாத்துக்கோங்க. என்ன எல்லாரும் சொன்னாங்க, காவல்துறை அதிகாரிகள் சொன்னாங்க, தனிப்பட்ட நபரை விமர்சனம் செய்யக்கூடாது, அவருடைய குடும்பத்தை விமர்சனம் செய்யக்கூடாதுன்னு சொன்னார். குடும்பத்தை நாளைக்கு விமர்சனம் பண்ண போறேன், நீ தேவமார் பெண்களை இழிவா எடுத்து ஒரு படத்தை எடுக்கலாம், பாரதி கண்ணம்மான்னு. அந்த படத்துக்கு நீ 6 கோடி மக்களின் பிரதிநிதி, நீ என்ன சொல்ற, அதுக்கு வாழ்த்து சொல்றிய அயோக்கிய ராஸ்கல். நினைச்சு பாருங்க, வாழ்த்து சொல்றா திருட்டு பையன். எவ்வளவு கொழுப்பு இருந்தா மூப்பனார் ஒரு முட்டை அருகி இருக்கான். அவன் இன்னைக்கு இந்த மரவன் கட்டிய கோவில் முன்பு இன்னைக்கு 300 ஏக்கர் நிலத்தை அப்படி புடுங்கி வச்சுட்டு அதை சோத்த தின்னுட்டு இருக்கிறவன் அவன் சொல்றான், இன்னைக்கு முக்குளத்து சமுதாயத்தை ஒழித்து காட்டுவானா. என்னடா ஒழித்து காட்டுவ? எந்த தருணத்திலும் முடியாது. உனக்கு தெரிஞ்சது ஜெயந்தி நடராஜன், உனக்கு தெரிஞ்சது ராஜாத்தியம்மா, வேற ஒரு மயிரும் தெரியாது. நீ என்னத்தை புடுங்க போற தமிழ்நாட்டுல? ஒண்ணு முடியாது. இந்த 2 கோடி மக்களை கொண்ட சமுதாயத்தை இன்னும் எவனும் கை வைக்க முடியாது. சொல்றான் திமுக காரன், என்னமோ சொல்றான், விருந்தாடின்னு சொன்னாரா. நான் பேர சொல்றேன், யாரும் வருத்தப்படுறாங்க. காதர் பாட்சா என்ற வெள்ளச்சாமி சொன்னார். என்னங்க நான் பேசுறேன், எதிர்ப்பு தெரிவிக்க விட்டுட்டு ஆதரவு தெரிவிக்கிறிய? என்ன எதிர்ப்பு தெரிவிக்கலையா? அப்படிதான் இருக்கு. 1600 கோட்டை நெல்ல முத்துராமலிங்கத்தோட வயக்காட்டுல அப்படி பிரிச்சு தின்னுகிட்டு இருக்கிற அறுதலி சொல்றாரு, இன்னைக்கு சண்மையா பாண்டியன் விருந்தாடியா. என்ன விருந்தாடி? இந்த தேவமாரி போட்ட ஓட்டு தானே நீ எம்எல்ஏ. இந்த தேவமாரில பிறக்க போய் தானே இன்னைக்கு சொத்து பாதுகாப்பு குழுக்கு உறுப்பினர். இல்லைன்னா உனக்கு இந்த பதவி கிடைக்குமா? எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. நீ மூக்க அழகிட்ட பேர் வாங்கின்னு சொல்லி இந்த உண்ணாவிரத தடை வச்சு நினைச்சிருக்க. இந்த சண்முகையா பண்ணி இருக்கிறவரை தலையில் இருக்கிற ஒரு மயிரை கூட அசைக்க முடியாது. எதுக்கு சொல்ல, இது பாரம்பரிய மிக்க சமுதாயம், சரித்திரம் படைத்த சமுதாயம். இந்த சமுதாயத்தை அழிப்பதற்கு ஒருவனும் பிறக்கவில்லை. இன்னைக்கு என்ன வேணாலும் நினைக்கலாம். என்ன பேசுறாரு. நான் பம்பனெந்தல் ஒரு பிரசிடென்ட் இருக்காரா, 20 பேரை பிடிச்சு கொடுத்தாரா, 8 பேர் பிடிச்சு கொடுத்தாரா. பேர் சொல்ல விரும்பல, சொந்தக்காரங்களே பேரை சொன்னா நமக்கு தான். ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீங்க எல்லாரும் நினைச்சுக்கோங்க, முத்துராமலிங்க தேவருடைய சொத்தை எவன் ஒருவன் அனுபவித்தாலும் சரி, அவன் 7 ஜென்மம் போனால் விளங்கவே மாட்டான். அதை மட்டும் நினைச்சுக்கோ. அவர் ஒரு வெகுளித்தனமான தலைவர், உண்மை தலைவர், தேசிய தலைவர், சக்தி வாய்ந்த தலைவர், உத்தம தலைவர். அப்பேற்பட்ட தலைவருடைய 32 கிராமத்து சொத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவன் யார்? அரிஜன சமுதாயத்தை சேர்ந்தவன். அவன் தான் முதுகுளத்தூரில் தேவர் சிலையை உடைக்கிறான். என்னப்பா முதுகுளத்தூரில் தேவர் சிலையை உடைக்கிறானே, என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? ஒண்ணுமே எடுக்கல. 6 மாசம் ஆச்சு. இதே நெல்லை மாவட்டத்தில் வீரசிகாமணியில் முத்துராமலிங்க தேவருடைய சிலை அடித்து நொறுக்கப்பட்ட பொழுது என்ன நடந்தது? நான் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் சொன்னேன், 60 நாட்களில் தேவருடைய திருவுருவச் சிலை என்னிடம் ஒப்படைக்காவிடில் தன் மண்டலம் தீப்பற்றி எரியும் என்று எச்சரித்தேன். 59 நாள் சிலை வந்தது. இங்க இருக்க பெரியவர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? நான் சொல்லுகிறேன், பெயரை சொல்லுகிறேன். கடலாடி இருக்கிற சமத்தவள்ளி தேவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? பெருமாள் தேவன்பட்டியில் இருக்கிற பொன்னுச்சாமி தேவர் என்ன செய்து கொண்டிருந்தார்? மறவர் சமுதாயத்தினுடைய தலைவர். நினைத்து பார்க்க வேண்டும். பெரியவர்களை நான் விமர்சனம் செய்வதாக யாரும் வருத்தப்படக்கூடாது. இந்த இனத்தை அடகு வைக்க கூடாது. சக்தி வாய்ந்த சமுதாயம் சண்முகையா பாண்டியனை தமிழக மண்ணில் உருவாக்கி இருக்கிறது. நினைச்சு பாருங்க. வேதனையோடு குறிப்பிடுகிறேன். தெய்வமா வணங்குகிறோம் முத்துராமலிங்க தேவருடைய திருவுருவச் சிலையை முதுகுளத்தில் அடித்து நொறுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 6 மாத காலம் ஆகியும் இதுவரை அந்த சிலை அந்த மாநகரில் நிறுவப்படவில்லை. அதற்கு காரணம் யார்? நினைச்சு பாருங்க. யார் பொறுப்பதுக்கு? இல்லையே, அரசாங்கம் கொடுக்கலையே. அந்த சிலையை வெங்கல சிலை தாரம் சொல்லிட்டு இதுவரை தரலையே. நினைச்சு பாருங்க. நம்ம சமுதாயத்தை அப்படி திட்டமிட்டு அளிக்கிறாங்க. இன்னைக்கு படித்த பட்டதாரிகள் அந்த ஊர்ல இல்லையா? சட்டம் படித்தவர்கள், பட்டம் படித்தவர்கள் முதுகுளத்தூரில் இல்லையா? இருக்கிறாங்க. பெரியவர்கள் இல்லையா? இருக்கிறாங்க. பணம் படைத்தவர்கள் இருக்கிறார்கள். நமக்கு வந்தது என்ன? வெந்தது தின்னும் விரி முடிஞ்சு போச்சு அப்படின்னு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கக்கூடாது. இன்னைக்கு ஜெயந்தி விழா வந்தாலும் ஓடி போய் விழுந்து கும்பிடுறோம். எதுக்கு கும்பிடுறான்? கை நிறைய சங்கிலியும் மோதிரத்தையும் போட்டு எதுங்க கும்பிடுறான்?
முத்துராமலிங்கத்தேவரை தெய்வமா நினைக்கிறோம்ல, அப்ப அவருடைய சிலை அடித்து நொறுக்கப்பட்ட பொழுது அதற்கு என்ன தெரிவிக்க வேண்டும்? கண்டனம் தெரிவிக்க வேண்டும். தெரிவிச்சோமா? இல்ல. அதுக்கு தெரிவித்தது முதல் யார்? முத்துராமலிங்கத்தோட பெயர் கொண்ட கமுதி கல்லூரி மாணவர்கள். இந்த கமுதி மாணவர்கள் வந்து அடித்து நொறுக்கிறார்கள், அதற்கு வழக்கு போட்டிருக்கிறார்கள். அதற்கு யாராவது எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறீர்களா? இல்லையே. கல்லூரி பெயருக, படுக்காளி பெயருக, அவங்களை பிடிச்சு உள்ளவைன்னு சொல்ல தெரியுது உனக்கு? நீங்க பெரிய மனுஷங்களா? சொல்லுங்க. அதாவது நான் எல்லா பெரிய ஆட்களையும் சொல்லல, ஊருக்கு 2 பெரியவர்கள் சிலர் பலரை கெடுக்கிறார்கள், சிலர் பலரை கெடுக்கிறார்கள். நான் வேதனையோடு குறிப்பிடுகிறேன். சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடும் உண்ணாவிரதத்திற்கு நடத்தினார் அப்படி என்று காவல்துறை சொல்லுகிறது. என்னை கைது செய்தவுடன் அசம்பாவிதம் இந்த மாவட்டத்தில் நடந்த பொழுது இதே மரக்குளத்தில வீடுகள் அடித்து நொறுக்கப்பட்டது. எந்த சட்டம் சொல்கிறது வீடை அடித்து நொறுக்குவதற்கு, பெண்களை அவமானமாக பேசுவதற்கு எந்த சட்டம் சொல்கிறது? சொல்லுங்க. கோவிலாங்குளத்தில் அடிச்சு நொறுக்கிறாங்க, பம்பனேந்தல போய் மிரட்டுறாங்க, கமுதி மாநகர்ல அரசு ஊழியர்களை மிரட்டுறாங்க. உங்க காரெல்லாம் நம்பர் குறிச்சாச்சு, கருப்பு புள்ளி வச்சாச்சு. எந்த புள்ளி இந்த சண்முகையா பாண்டியன் இருக்கிற வரை ஒரு பப்பும் தமிழ்நாட்டில் இனிமே வேகாது. அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு ஒண்ணும் நடக்காது. நீங்க அரசு ஊழியரா இருக்கிறீங்கன்னு சொன்னா துணிஞ்சு செயல்படுங்க. இடத்துக்காக காவல்துறையில இருந்தாலும் சரி, அது ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி, அல்லது எந்த வங்கியில வேலை பார்த்தாலும் சரி, அரசு ஊழியராக எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் சரி, நீங்க தைரியமாக செயல்படுங்கள். நிச்சயம் இந்த சண்முகையா பாண்டியன் உங்கள் பின்னால் துணை நிற்பேன். உங்களுக்கு ஒரு ஆபத்து வந்தால் இந்த சண்முகையா பாண்டியன் அந்த களத்தில் இருப்பேன். தைரியமாக இருங்கள். அடுத்து பாருங்க, இந்த பஸ்ஸை உடைச்ச உடனே யாரோ சில வேகத்துல இளைஞர்கள் ஏதோ பண்ணிருக்காங்க. அதுக்கு சந்திரா பஸ் டிரான்ஸ்போர்ட்னு ஒண்ணு ஓடுது. அதுல ஒரு டிரைவர் தங்கச்சாமின்னு ஓடிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம சுபத்தங்க வேலன் சூனாப்பானா புரியுதா உங்களுக்கு? புரிய லேட் ஆகும். அப்பேற்பட்ட இந்த மாவட்டத்துக்கு செயலாளர். சொந்தக்காரனை ஏசர் நினைக்காதீங்க. இந்த இனத்துக்கு எவன் துரோகம் பண்ணாலும் சரி, என்னை பெற்ற தந்தையாக இருந்தாலும் சரி, இந்த சண்முகையா பாண்டியன் விமர்சனம் செய்து அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. சூனாப்பானா தங்கவேலன்ட்ட போய் லெட்டர் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அருப்புக்கோட்டை சந்திரா பஸ் கம்பெனி ஓனர் சொல்றாராம். நான் இன்னைக்கு சொல்றேன், 5ஆம் தேதி வரைக்கும் டைம் தரேன். வேலை தரல, இந்த தங்கச்சாமி அந்த கம்பெனியில சுபத்தங்கவேல லெட்டர் இல்லாம இந்த சண்முகையா பாண்டியன் போனுக்கு மரியாதை கொடுக்கவில்லை என்றால் சந்திரா பஸ் கம்பெனியுடைய பேருந்துகள் அனைத்தும் சிறை வைக்கப்படும். வேற ஒருத்தருமே வேண்டாம். நான் ரேச விசில் அடிச்சேன்னா தமிழ்நாட்டில் இனிமே என்ன நடக்கும் தெரியாது. கருணாநிதி, நீ ஒழுங்கா இருந்துக்கோ, ஒண்ணும் நடக்காது. என்னமா நினைச்சிட்டு இருக்கான் சுபத்தங்க வேலை. இவங்களே 3 மாசத்துல முக்க அழ போறான், நீடிங்க கட்டி அடிக்க போறான். இன்னொருத்த எவன் முதலமைச்சரா வர போறான்னு தெரியல. அதுக்கு அண்ணாதிமுக தலை கொடுத்து போய் அடைஞ்சிடாங்க. ஏன்னு சொன்னா இப்படி பேசுறவனே எங்களுக்கு தானே வாட்டு விடும், உங்களுக்கு நொட்டு விடும். உங்களுக்கு தான் நீங்க பீஸ் கமிட்டில என்ன சொல்லுவீங்க? பஸ்ஸ நொட்டியாங்க, பஸ்ஸ தட்டியாங்க. உன்னை அடிச்சாதான் வெட்டுன்னு சொல்றேன். உன்னை ஒருத்தனை தொட்டுட்டான்னா கையை வெட்டிடு, உன்னை இடுப்புல வெட்டிட்டான்னா நீ கழுத்துல வெட்டு. இதுதான் என்னுடைய கொள்கை. நீ அடிபட்டு என்கிட்ட வந்தனா நான் சடேறு செவுட்டுல அடிச்சிருவேன். அதான் என்னுடைய கொள்கை. ஏன் சொல்லுன்னா இந்த காலத்துல அடிபட்டுட்டே இருக்க கூடாது. வம்புக்கு போகாத, வந்தா விடாத. குடிய குடி, குறைச்சு குடி, அளவோட குடிச்சு குடியை நிறுத்து. குடியை கெடுக்கும். ஸ்மோக்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். இதை நான் முன்னாலே ஒரு காசுல சொல்லிப்பேன். இப்பேற்பட்ட சர்க்கார் எப்படி முட்டாள் சர்க்கார் பாருங்க. குடியவே கெடுக்குமா, ஆனா பிராந்தி கடை வித்துக்கோ. என்னையா சர்க்காரு? இப்பேற்பட்ட முட்டா பேர்களா இந்த நாட்டுக்கு முதலமைச்சரா வந்துட்டு முக்கிய அழுகுற வேகலாம் நமக்கு முதலமைச்சரா வந்துட்டான்னு சொல்லிட்டு தலகால் தெரியாம அலையிறான். அவனுடைய மகன் மூக்க அழகிரி இன்னைக்கு மதுரையில இருந்து என்னமோ மயிரை புடுங்க போறான். என்னடா புடுங்க போற? நீ என்ன செய்ய போற? இன்னைக்கு தேவமா இருக்கு ஏதாவது பிரச்சனை, லத்தி சார்ஜ் ஷூட்டிங் ஆச்சு, நீ பழங்காலத்துல உயிரோட இருக்க முடியாது. நான் சொல்றேன், அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. என்ன வேணும், யார் வேணும், எப்படி வேணும் நினைச்சிட்டோம். இன்னைக்கு உண்ணாவிரத்தை மட்டும் காதல் பாச்சா நீங்க எப்படியாவது நிப்பாட்டி வச்சிருங்க. ஐயா சக்கரை தவிர பஞ்சாயத்து தலைவரை நீங்க நிப்பாட்டி வைங்க அப்படின்னு சொல்லி என்ன இன்னொரு என்ன ஈனாக்கானாவா கீனாக்கானாவா என்னெல்லாம சொல்றாங்க. இப்படிலாம் சொல்றாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து இன்னொன்னு தமிழ் மாநில காங்கிரஸ், அது ஒரு விளங்காம போற காங்கிரஸ். காங்கிரஸ்காரப்ப இன்னும் கதறி சட்டையை போட்டுட்டு இந்த நாட்டை இன்னும் குட்டி சோறாக்கிட்டு இருக்கான். அப்பேற்பட்ட காங்கிரஸ் இந்த கமிட்டிக்கு ஒரு சேர்மன். அவங்க சொல்றாங்க, சிங்கப்புலியாபட்டியில நான் தாலி கட்டியிருக்கேன், எனக்கு போஸ்ட் ஓட்ட கூட நீங்க வரல, ஆனா இந்த செம்மையா பண்ணி வந்துருக்காரு அருவாக்கம் போறது டிவி முன்னால படிக்கலப்பா. நீங்க எல்லாம் என்னப்பா இன்னும் கிட்ட வராங்க, உங்ககிட்ட நம்ம வரப்போறதும் இல்ல, நீங்க இனிமே சேர்மன் ஆக போறதும் இல்ல, நீங்க இதோட காலி
இந்த இனத்துக்கு எவன் துரோகம் செய்தாலும் சரி அண்ணன் சத்தியமூர்த்தி மாதிரி அழுந்துட்டாலே போறிய தெரிஞ்சுக்கோங்க. சத்தியமூர்த்தி நம்ம வாழ்க்கையில ஜெயிக்க போறதே இல்ல. அவர் நியமன உறுப்பினரா டெல்லிக்கு போலாம். அது அம்மா ஆத்தா ஜெயலலிதா பார்த்து கொடுத்தா அவர் டெல்லிக்கு போலாம். மற்றபடி மக்கள் ஓட்டு போட்டு திருநெல்வேலியில கருப்பசாமி பாண்டியன் ஓட்டு போட்டு போகல இது வரைக்கும். அதே மாதிரி அண்ணன் சத்தியமூர்த்தி கிடைச்ச சாபம் இந்த சண்முகையா பாண்டியனுடைய சாபம். அவர் ஓட்டு போட்டு இனிமே ஜெயிக்கவே மாட்டார். அதை மாதிரி தெரிஞ்சுக்கோ, நல்லா தெரிஞ்சுக்கோ. ஏன்னு சொன்னா நான் இங்க இருந்து போறேன் கார்ல, கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டருக்குள்ள முதுகுளத்தூரை சுத்தி 20 கிலோமீட்டருக்கு போறதுக்கு 60 கிலோமீட்டர் சுத்த வேண்டியிருக்கு. இந்த 60 கிலோமீட்டருக்குள்ள 60 தடவை பிரேக் போட்டு நிப்பாட்டி பையே தான் போக வேண்டியிருக்கு. வண்டி ஸ்பேர் பார்ட்ஸ் வேலை என்ன, உனக்கு எதுக்கு ஓட்டு போட்டா நீ மீனா நடிகை கூட படுத்துக்கிட்டேன்னா நாங்க என்ன செய்ய, நாங்க என்னையா செய்ய, இப்படி இருக்கான் பாருங்க. 100 கோடி ரூபாய் கொள்ளை அடிக்க அந்த இனத்துக்கு கொடுக்க மாட்டேங்க. சண்டால பாதி இந்த இனத்துக்கு எவன் ஒருவன் துரோகம் செய்தாலும் சரி அவன் 7 ஜென்மம் போனாலும் விளங்கவே மாட்டான். நானாக இருந்தாலும் சரி, இந்த சண்முகையா பாண்டியனாக இருந்தாலும் சரி, நிச்சயம் விளங்க மாட்டான். எக்காரணம் கொண்டு இருக்கக்கூடாது. நீ பாருங்க, சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு கமுதியில தடையை மீறி உண்ணாவிரதம் இருக்கிறோம்னு சொன்னா என்னது? சக்தி வாய்ந்த சமுதாயம், பாரம்பரியமிக்க சமுதாயம், சரித்திரம் படைத்த சமுதாயம், வரலாறு நிகழ்த்திய சமுதாயம். அப்பேற்பட்ட சமுதாயத்தை அடக்கி விடலாம் என்று காவல்துறை நினைக்குமே. ஆனால் கருணாநிதியுடைய கைக்கூலியாக இருந்து கொண்டு மூக்க அழகிற்கு நீங்கள் விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுவீர்களே, ஆனால் உங்களுடைய பாச்சாண்ட சண்முகையா பாண்டியனிடம் நிச்சயம் பலிக்காது. என்னங்க பண்ணிட முடியும்? நான் அத்தாவு டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸ் இதெல்லாம் ஒண்ணு முடியாது. நான் ஸ்டேட் லீடர், ஒண்ணும் பண்ண முடியாது. மக்கள் சக்தி என் முன்னால் திரண்டிருக்கிறது. மரப்பால் குடித்த மரக்கூட்டம் இந்த சண்முகையா பாண்டியன் முன்னால் திரண்டிருக்கிறது. ஒண்ணும் பண்ண முடியாது. நீங்க மட்டும் சரியா வாங்க, ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னைக்கு ஆப்பநாட்டு மரக்கூட்டம் எல்லாம் அந்த சண்முகையா பாண்டியன் முன்னால் திரண்டிருக்கிறது. எனக்கு என்ன கவலை வேண்டி கிடக்கிறது? நினைச்சு பாருங்க. நம்ம மட்டும் சரியா இருக்கணும். குழந்தைகளை நல்லபடியா படிக்க வைங்க. மீண்டும் மீண்டும் சொல்றேன், படிச்சு முடிச்சோடனே காலேஜுக்கு போய் இடுப்புல கத்தி வச்சுக்கணும். கத்தி இல்லாம போவே கூடாது. எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அறுவாலை பழைய தேவமாராய் இடுப்புல அறுவாலை போட்டுக்கணும். வம்புக்கு போகாத. வந்தான்னா இதுதான் முடிவு. அப்படி இருந்தாதான் நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். இன்னைக்கு பழைய ஆளை மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. செவத்தவள்ளி தேர்மா நினைச்சா காலனி வீட்டுலதான் இருக்கணும். நம்ம இங்க இருக்க முடியாது. தெரிஞ்சுதா? அவர்கள் பழக்கம் சுவாசம், அது அந்த படு சுவாபம். அவங்க செஞ்ச தப்பு தான் இன்னைக்கு வேர்க்கும் பேத்தால வந்து நிக்குது நமக்கு முன்னால. புரியுதா? அவங்க எல்லாம் இனத்தை அழிக்க வந்த துரோகிகள். நான் சொல்கிறேன், நேற்று பெரியவர்கள் 2 பேர் வந்தாங்க. நான் பேரை சொல்ல விரும்பல, சொல்லிட்டேன் ஏற்கனவே, இன்னும் மீண்டும் சொல்ல வேண்டாம். அவங்களே சொல்றாங்க, 2 கோரிக்கை நிறைவேற்றிட்டா நீங்க வாபஸ் வாங்கிடுவீங்களா? சரி, நான் வாங்கிடுறேன். அந்த கோரிக்கையில ஊழல நிறைவேற்ற முடியாது, அது எனக்கு தெரியும். நான் இவங்க பெரியார்கிட்ட உடனே பழிக்க வேண்டாம்னு சொல்லி சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு போட்டா. போயிட்டு வந்து முடியாதான், நம்ம வாபஸ் வாங்கணுமா? அங்க சிறைக்கிறதுக்கா போனிய? அங்க எதுக்கியா போறிய? அங்கே பேசாம வாக்கியாங்கல குடிச்சிட்டு வெந்த தின்னுட்டு பேசாம வீட்டுல படுக்க வேண்டிய 70க்கு பிறகு ஏன் 7 மணி பண்ண வாரிய? உங்க வாட்டி வீட்டுல இருக்க வேண்டியா? உணர்வு உள்ள மரக்கூட்டம் தான் கூட்டத்தில் திரளணும். உணர்கட்ட கூட்டம் இந்த கூட்டத்துக்கு வரக்கூடாது. அப்பேற்பட்ட கூட்டம் என் பின்னால் வரக்கூடாது. நமது முன்னோர்கள் மூதாதைகள் இந்த மண்ணில் ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள், சரித்திரம் படைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். அப்பேற்பட்ட சமுதாயத்தை அரசியல் கட்சி தலைவர்கள் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறான், அழித்துக் கொண்டிருக்கிறான். இந்த தருணத்தில் நமது உறவினர்களும் அந்த கரைவேட்டியை கட்டிக்கொண்டு நமக்கு துரோகம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் குறிப்பாக கமிதி மாநகரில் இருக்கும் பெரியவர்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால், இனத்துக்கு மட்டும் துரோகம் செய்யாதீங்க. நீங்க பேசிட்டு பேசிட்டே கொண்டிருக்கின்றது. அமைதியா இருக்கணுங்க. முதல்ல கட்டுப்பாடு தான் தேவை. நீ எவ்வளவு பெரிய கூட்டம் கூட்டினா சரி, ஆரவாரம் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க, அமைதியா இருக்கணும். ஊசி போட்டா கீழே சத்தம் கேட்கணும். அதுதான் கட்டுப்பாட்டு உள்ள கூட்டம். நம்ம கூட்டம் வந்து கட்டுப்பாடு இல்லாத கூட்டம் சொல்லி ஒரு மேலவாரத்தை கருணாநிதி இந்த தமிழ்நாட்டில் நினைச்சுக்கிட்டு இருக்கான். அதை விட்டக்கூடாது. நம்ம சமுதாயத்துக்கு பாரம்பரியம் இருக்கு. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இன்னைக்கு நமக்கு பெரியவர்கள் எல்லாம் சரியா இல்லைன்னு சொல்லி எல்லாரும் நீங்க இவ்வளவு நேரம் விமர்சனம் பண்ணீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், அரசியலை நீங்க விட்டுருங்க. நம்மளை அழிக்கும் போது உங்களுக்கு எதுக்கு அரசியல்? உங்களுக்கு மிஞ்சி போனா தேர்தல் வரும்போது உங்களுக்கு ரொட்டி ஆம்லேட்டும் 1 கிளாஸ் குவார்டர் வாங்கி தருவான். வேற என்னத்தை தர போறான்? 30 நாளைக்கு வேணா உங்களுக்கு ஓட்டு வாங்குறதுக்கு உங்கள்கிட்ட இப்படி சாப்பாடு வாங்கி போட்டு கேவலப்படுத்துறான். நீங்களும் அதுக்கு வாங்கி சாப்பிட்டு துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த இடத்துக்கு. அவரை மட்டும் செய்யாதீங்க. யாராக இருந்தாலும் சரி, எந்த கிராமத்துல நீங்க பஞ்சாயத்து தலைவராக இருந்தாலும் சரி, அரசியல் கட்சி என்ற போர்வையில் இனிமேல் நீங்கள் பஞ்சாயத்து தலைவராக இனிமேல் இருக்க முடியாது. அது வருங்காலத்தில் அப்படித்தான் வரும். நீங்கள் இனத்துக்கு துரோகம் செய்தால், செய்யலன்னா பிரச்சனை இல்லை, செய்தால் அந்த நிலை நிச்சயம் இந்த ஆப்பநாட்டு கூட்டத்தில் நிச்சயம் நான் உங்க கூட்டத்தின் வாயிலாக சொல்கிறேன், அது அப்படித்தான் இருக்கும்.
நான் திரும்ப திரும்ப சொல்றேன். இன்னைக்கு முத்துராமலிங்க தேவர் பேர்ல தமிழ்நாட்டுல 3 கல்லூரி இருக்கு. ஒண்ணு மேல நீலிநல்லூர் சங்கரன் கோவில் பக்கம், அடுத்தால கமுதி, இன்னொன்னு உசிலம்பட்டி. மேல நீலிநல்லூர்ல இருக்கிறது கேரளாக்கார பொம்பளைக்கு போயிட்டு வைப்பாட்டிக்கு. இங்க உசிலம்பட்டியில இருக்கிறது அது என்ன பண்றாங்கன்னு எனக்கே தெரியல. கமுதியில இருக்கிறது அவ்வளவுதான், இந்த குதிரை விளக்குற கொட்டகை இருக்குல்ல, அத மாதிரி இருக்கு நம்ம மாணவர்களுக்கு ஹாஸ்டல். கல்லூரி மாணவர்கள் தங்கும் விடுதி இந்த குதிரை விளக்குற கூரை கொட்டகை இருக்கலாங்க, அதை விட மோசமா இருக்கு. அப்படி இருக்கிறான் பாருங்க நம்ம பட்டதாரி பட்டம் படிக்கிற மாணவர்களுக்கு எப்படி கட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க. முத்துராமலிங்க தேவர் பேர்ல கல்லூரி இருக்கு. அவர் 32 கிராமத்து சொத்தை கொடுத்திருக்காரு. அதுல விளையிற நெல்லை பிரிச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம சட்டமன்ற முன்னாள் உறுப்பினர். அந்த நெல்லை விட்டு இந்த கல்லூரிக்கு ஒரு கட்டடத்தை கட்டி கொடுக்கலாம்ல. நீங்க இங்க தேவர் சொத்தை திங்கிய, அங்க கருணாநிதிக்கு வேட்டிக்கு சோப்பு போடுறீங்க. என்ன நீங்க வழங்குறீங்க? எப்படி வழங்க முடியாது? நான் மட்டும் சொல்றேன், பீஸ் கமிட்டின்னு வந்துச்சுன்னு சொன்னா நான் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் சொல்கிறேன், காவல்துறை கண்காணிப்பாளருக்கும் சொல்வேன், இந்த சண்முகையா பாண்டியன் பீஸ் கமிட்டிக்கு வர வேண்டுமானால் என்னுடைய தந்தையாக இருந்தாலும் சரி கரை வேட்டியை கட்டிக்கொண்டு அந்த அலுவலகத்தில் இருந்தால் நான் நிச்சயம் வரமாட்டேன். அதை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அரசியல்வாதி யாரா இருந்தாலும் சரி அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா தான் நான் வருவேன். நான் நேற்று வரல, காவல்துறை கண்காணிப்பாளர் வருத்தப்பட்டார். அப்படிலாம் கிடையாது. அவன் 70 தாண்டியாச்சா எனத்துக்கு துரோகம் பண்ணாம இருங்க, புரியுதா? நிச்சயம் அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு இப்ப நம்மளை அப்படி அழிக்கிற அரசியல்வாதி பாருங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் 74 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தார்கள். இப்ப தமிழ்நாட்டுல இந்த ஆட்சியில் என்ன இருக்காங்க? 28 பேர் இருக்காங்க. நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க சொல்லுங்க. நீ கருணாநிதியை பேசுறாரு, மூக்க அழகிரியை பேசுறாரு, எதுக்கு பேசுறாரு? இந்த இனத்தை அழிக்கிறாருல, உங்க பேத்தியம்மாவன் கருணாநிதி போய் சொல்லுங்க, தேவமாறு அழிக்காதையா, எங்க இனத்தை அழிக்க நினைச்சா இப்படித்தான் பேசுவான் எங்கள் ஒருத்தன் சொல்லு. உனக்கு தைரியம் இருந்தா நீ சாதி ஒரு தேவனுக்கு பிறந்திருந்தேன்னு அந்த வார்த்தையை சொல்லிட்டு வா பாப்போம். அதை சொல்ல தகுதி இல்லாத திமுக கருணாநிதியை பேசாதன்னு ஒருவனும் பேசக்கூடாது, புரியுதா? அப்படி அதை மீறி கருணாநிதி என்கிட்ட பேச முடியும், பேசி பார்க்கட்டும். நான் அவனை எப்படி பண்ணணும் பண்ணிக்கிறேன். அவன் உயிரோடு இருக்க மாட்டான். ஏற்கனவே அவன் கருணாநிதி ஜூன் மாசம் 3ஆம் தேதி நிச்சயம் உயிரோடு இருக்க மாட்டான். அல்லது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வருகிற ஜூன் 3ஆம் தேதி தமிழகத்தில் நிச்சயம் இருக்காது. எழுதி வச்சுக்கோங்க. நான் சொன்னது நடக்குங்க. அடுத்த எவன் ஆட்சி அமைக்க போறானே சரி, அவனுக்கும் சொல்றேன், நீ ஒழுங்கான முறையில் இந்த இனத்துக்கு செய்வேன் அப்படின்னு சொல்லி கோரிக்கையை போட்டு கையெழுத்து போட்டு நீ தந்தனா தான், டிராப்ட் தந்தனா தான் உனக்கு ஓட்டு, அல்லது உனக்கு வேட்டு தான். அதை மட்டும் தெரிஞ்சுக்கோ. நான் சொல்றேன், பார்லிமெண்ட் தேர்தல் வருது, பாராளுமன்றத்துக்கு தேர்தல் வருது. ராமநாதபுரம் தொகுதியில யாரு நின்னாலும் சரி, தேவமாறு சார்பா எந்த கட்சியில நின்னாலும் சரி, திமுகவை தவிர யாரு நின்னாலும் சரி, நீ ஜெயிக்க நினைச்சியா 6 தொகுதி இருக்கு, 6 2 12 கோரிக்கை நான் தருவேன். அந்த 12 கோரிக்கையும் பத்திரத்துல நீ கிளீனா டைப் அடிச்சு கீழே சீல் வச்சு கையெழுத்து போட்டு என்கிட்ட தரணும். தந்தாத்தான் உனக்கு ஓட்டு அல்லது உனக்கு வேட்டு. நீ பழைய தேவமாறுமே நினைக்காத. நான் சீனிச்சாமி இல்ல, நான் தேவர்காரன் டாக்டர் ராமகிருஷ்ணன் கிடையாது, புரியுதா? அந்த காலத்து தலைவர் மாதிரி என்ன நினைக்காத. என் உயரத்துக்கு வைரத்தை குவித்தாலும் சரி, இந்த இனத்துக்கு இந்த சண்முகையா பாண்டியன் நிச்சயம் துரோகம் செய்ய மாட்டேன், தெரிஞ்சுக்கோங்க. எனக்கு அதே மாதிரி முத்துராமலிங்க தேவருக்கு துரோகம் செய்தவன் இந்த நாட்டில் அழிந்து கொண்டிருக்கிறான். காங்கிரஸ் கட்சி விலங்கால் காங்கிரஸ் அத்தியாயம் தமிழகத்தில் நிறைவடைகிறது என்று முத்துராமலிங்க தேவர் சொன்னார். அதே போன்று காங்கிரஸ் அதுவரைக்கும் தமிழ்நாட்டில் ஆட்சி படத்தில் இருந்திருக்கிறானா? இல்ல. அதே மாதிரி இந்த சண்முகையா பாண்டியன் ஒழித்து விடலாம் என்று தேவர் பேரை நினைச்சாங்க. சீனிச்சாமி தேவருக்கு வலதுகால் ஒழிஞ்சு வச்சு, தெரிஞ்சுக்கோங்க. என்னை மறக்க நினைச்சான்னு சொன்னா தமிழ்நாட்டில் எவனும் நிம்மதியாக இருக்க முடியாது. நான் சொல்கிறேன், சக்தி வாய்ந்த சமுதாயம் இந்த சண்முகையா பாண்டியனை தமிழக மண்ணில் உருவாக்கி இருக்கிறது. முத்துராமலிங்க தேவருடைய ஆசி இந்த சண்முகையா பாண்டியனுக்கு இருக்கிறது. அப்படி இருப்பதால் இந்த சண்முகையா பாண்டியனை மறக்குவதற்கு நாட்டில் ஓர்வனம் பிறக்கவில்லை, இனி பிறக்க போவதும் கிடையாது. சொல்றேன், நான் பாருங்க, உண்ணாவிரதம் இருக்கிறோம் சொல்லி நான் தடையை மீறிட்டேன்னு சொல்லி முன்பானாலே ராம்நாட்டில் வச்சு பேப்பர் நிறுவன கூட்டத்தை பேட்டி அளிச்சாச்சு. மறுநாள் நேற்று மாலை முரத்தில் வந்திருக்கு. என்ன திராவிட மணியா? என்னடா உன்னை தென்காசிக்கு பிறகு கெட்டி தூக்கி வச்சு என்னடா நினைச்சிட்டு பத்திரிகை என்ன தினமணில என்ன போட்ட வாபஸ் வாங்கிட்டானா? உங்க அப்பா என்ன சொன்னா வாபஸ் வாங்கிட்டான்னு சொல்லி இந்த சண்முகையா பண்ணி அறிக்கைய ஒழுங்கா போல பேப்பர் ஆபீஸ கொளுத்து விட போச்சு. தினமணி ஆபீஸ தீயோட சொல்லிடும்டா. இந்த சண்முகையா பண்ணி என்ன நினைச்சு நீ? ஓஹோ, நல்லா நினைச்சு பாத்துக்கோங்க. சொல்லாத அறிக்கைய காவல்துறை சொன்னாரு. சொல்ல காவல்துறை கண்ணப்பன் உனக்கு கடவுளா? எஸ்பி கண்ணப்பன் உனக்கு கடவுளடா? முட்டா பேர உனக்கு கடவுளா? டிபியில தங்கு, ஹாஸ்டல்ல தங்க கூடாது. ஹாஸ்டல் எங்க தேவமா இருக்கிற ஹாஸ்டல், மரவர் ஹாஸ்டல். அவர் போய் நான் தங்காம எவ்வளவு தங்குவேன்?
நான் சொல்லுவேன். நீ இந்த மாவட்டத்துல எங்க தேவமாருக்கு இனிமே ஏதாவது பெட்டி கேஸ் போட்டா சரி, பொய் வழக்கு ஏதாவது போட்டுட்டு தமிழ்நாட்டுல தீயறின்னு சொல்லிட்ட. நீ ராமநாட்டுல ஏதாவது பிரச்சனை ஆச்சு, என்னோட கல்லூரி மாணவர்கள் நான் சொல்றேன், இன்னைக்கு கல்லூரி பசும்பன் தேவர் பேர்ல இருக்க கல்லூரி மாணவர்கள்ட்ட ஏதாவது துரும்பு பட்டுச்சு, அந்த இங்க இருந்து தீ விட்டுருவேன் கமுதி பஜார்ல. என்ன நினைச்சிட்டு இருக்க? ஓஹோ கேட்க நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். இந்த சண்மையா பண்ண நான் சொல்றேன், நீங்க விளையாட்டா நினைக்காதீங்க. இப்ப ஏற்பட்ட தலைவர் தமிழ்நாட்டை வரமாட்டான். நீ மற்ற தலைவர் மாதிரி நினைக்காதீங்க. நாங்க பூ வச்சுட்டு இருக்க மாட்டோம். என்ன பூ வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய தலைவர் நான் ஒண்ணு மத்த ஜாதி தலைவர் கிடையாது. இல்ல எங்க தேவர் பேர் தலைவர் மாதிரி நினைக்காதீங்க. நான் அடிக்கு அடி, வெட்டுக்கு வெட்டு, குத்துக்கு குத்து, 60 60 ஏன்ட்டு அப்படித்தான் இருக்கும். நீங்க சும்மா விளையாட்டா நினைச்சிட்டு இருக்காங்க. நான் தலைவர் தான். மண்ணிலையும் படுப்பேன், கட்டிலையும் படுப்பேன், சோபாலையும் படுப்பேன், மெத்தையிலையும் படுப்பேன், சகதியிலையும் படுப்பேன், சண்டை முடங்குற அறுவாலையும் எடுப்பேன். அதுக்கு நான் தயார், எதற்கும் தயார் வந்திருக்கேன். இந்த சண்முகையா பாண்டியன் என் இனம் பாதுகாப்பதற்காக, தன்மானம் காப்பதற்காக, இந்த 2 கோடி மக்களை கொண்ட சமுதாயத்திற்கு தனி பெரும் மரியாதை கிடைப்பதற்காக இந்த சண்முகையா பாண்டியன் தமிழகத்தில் எதற்கும் தயார் என்று வருகிறேன். தெரிஞ்சுக்கோங்க, விடக்கூடாது. என்ன நீ பத்திரிகையில வாபஸ் வாங்கிட்டான் போடுவ? நான் சொன்ன உன்னை கூப்பிட்டு வச்சு நிருபர் கூட்டத்தை நான் சொன்னதை போடு. எந்த பத்திரிகைக்காரா இருந்தாலும் சரி, எனக்கு நண்பர், நான் பத்திரிகைக்காரர், நான் பேசல. நீ சும்மா ஜாதி ரீதியா நினைச்சுக்கிட்டு பத்திரிகையில ஆபீஸ்ல போய் பொய் நியூஸ் கொடுத்து போட்ட, இந்த எழுதின கையை தரிச்சு என் தெங்காசி ஆபீஸ் போட சொல்லிடுவேன். பாத்துக்க, அந்த மாதிரி வேலை வச்சிருக்காங்க. எத்தனை பேர் நான் போட்டு என் மயிரை கூட போட முடியாது. நீ எத்தனை கேஸ் போட்டுருவா? தமிழ்நாட்டில் இன்னைக்கு இன்னொரு ஜாதி தலைவருக்கு 38 கேஸ் இருக்கு, இன்னொரு தலைவருக்கு 64 கேஸ் இருக்கு, ஒருத்தனுக்கு 72 கேஸ் இருக்கு. இந்த சண்மையா பண்ணது 2 கேஸா இருக்கு. ஒரு மயிரி போட முடியாது. என்ன பண்ணிடுவா? என்னடா பண்ணிடுவா? தமிழ்நாட்டில் எங்களுக்கு கெட்ட ஜெயில், இன்னைக்கு எங்களுக்கு பிறந்த பிள்ளை எல்லாம் ஜெயில போயிருக்கிறான். என்ன புடுங்க போறா? ஒண்ணும் முடியாது. நீ மட்டும் சரியாவாங்க. கட்டுப்பாடு தான் நமக்கு தேவை. பாருங்க, நான் உக்கரபாண்டியன் இருக்காரு, இன்னொரு பேங்க்ல செக்ரட்டரியா இருக்காரு முத்துராமலிங்கம், இந்த பேரூராட்சியில கவுன்சிலரா இருக்காரு ராஜா, அடுத்தால இன்னொரு இதுல என்ன ராமமூர்த்தி, மருது பாண்டியன், பொன் ஆறுமுகம், இவங்க எல்லாம் காவல்துறை மிரட்டுறாங்களாம். உங்க மிரட்டல் உருட்டல்னா வேற எங்கேயோ வச்சுக்கோங்க காலனி.